ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 2022ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் ஏற்பட்டிருக்காது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் அலாஸ்காவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க அலாஸ்கா விமான தளத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதலில் வந்தடைந்தார். தொடர்ந்து அங்கு வந்திறங்கிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ட்ரம்ப் உற்சாகமாக கைகுலுக்கி வரவேற்றார். தொடர்ந்து அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அமெரிக்க விமானப்படையின் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் போர் விமானங்கள் வானில் சாகசம் புரிந்து இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தன. தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு எதுவும் பதிலளிக்காமல் இருவரும் கூட்டறிக்கை வெளியிட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதில் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். விரைவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை அழைத்து பேச இருப்பதாகவும் இறுதி முடிவு அவர்கள் கையில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். We agreed on a lot of points. A lot of points were agreed on. But there's not that much. There's, one or two pretty significant items, but I think they can be reached. Now it's really up to President Zelensky to get it done. And I would also say the European nations, they have to get involved a little bit. பல விஷயங்களில் உடன்பாடு காணப்பட்டதாகவும் ஆனால் முக்கியமான சில விஷயங்களில் எஞ்சியிருப்பதாகவும் அவர் கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர தான் உண்மையான ஆர்வத்துடன் இருப்பதாகவும் ஆனால் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் பேச்சுவார்த்தையை நாசப்படுத்திவிடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். 2022ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் ஏற்பட்டிருக்காது என கூறிய புட்டின் இந்த பேச்சுவார்த்தை தீர்வு காண ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பிறகு இரு தலைவர்களும் தங்கள் விமானங்களில் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போருக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வரவேற்பு தெரிவித்துள்ளது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.